அனைவருக்கும் வணக்கம். கொடுமன்னு கோயிலுக்கு போனா, அங்க 2 கொடும கொடிகட்டி பறந்துச்சாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அத மாரி தான் இந்த மல்லிகை ஒவ்வொரு விஷயத்திலயும் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா, அவங்க வந்து ஒரு பக்கம் ரேணுகாவ சமாளிக்கிறாங்க. ரேணுகாவ வந்து மிரட்டி வைக்கிற மாரி தான் மல்லி இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து அதாவது ஒரு சாதுவா நடந்த மாரி இருந்தா கூட, மல்லி அடிக்கக்கூடிய அடி வந்து ரேணுகா முகத்தில ஆடுற மாரி தான் அடிக்கிறாங்க. ஏன்னா, சுடர் அப்படிங்கிற வார்த்தைய யூஸ் பண்றதுனால, ரேணுகாவால அதுக்கு மேல எதுவும் மல்லிகிட்ட பேச முடியல. அப்போ ஒரு கட்டத்தில ரேணுகா என்ன பண்ணியிருந்தாங்க, தலைய பிடிக்கிற மாரி பிடிச்சிக்கிறாங்க. எனக்கு பழசெல்லாம் எதையும் ஞாபகப்படுத்தாத, எனக்கு ஓவர் ப்ரெஷர் ஆகுது அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. இந்த மாரி தான் வந்து மல்லி வந்து ரேணுகாவுக்கு ப்ரெஷர் குடுத்துக்கிட்டே இருக்கணும். அந்த சுடர்ங்கிற பேர திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தணும். அதே நேரத்தில ஏன் வந்து கொடுமன்னு கோயிலுக்கு போனா, அங்க 2 கொடும கொடி கட்டி பறந்தான் அப்படிங்கிற விஷயத்த சொன்னோம் அப்படின்னா, மல்லி ரேணுகாவ ஒரு பக்கம் சமாளிச்சா, இன்னொரு பக்கம் ரஞ்சிதா வந்து நிக்கிறாங்க. ஏன்னா, ரஞ்சிதா ஏன் வந்து நிக்கிறாங்கன்னா, ரஞ்சிதா மனசுல இப்போ வந்து ரொம்பவே ஆசை விஜய் மேல வந்தாச்சு. அவங்க ஆரம்பத்துல இருந்தே விஜயோட தான் வாழணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தோட இருந்துகிட்டு இருக்காங்க. அதனால தான் என்ன பண்ணியிருந்தாங்க, விஜயோட சட்டைய அப்படியே மோந்து பார்த்துட்டு, அதிலேயே ஒரு கனவுல வாழுதாங்க. சிலருக்கு இந்த கனவுல வாழ்ற வாழ்க்கையே ஒரு தனி சுகமா இருக்கும். அந்த மாரியான ஒரு சுகம் தான் இங்க வந்து ரஞ்சிதாவுக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா, சில நேரங்கள்ல சிலர வந்து நம்ம பக்கத்துல இல்லன்னா கூட, அவங்க நினைவுகள்லயே அந்த நினைவிலேயே வாழ்றது அப்படிங்கிறது தனி சுகம்னு சொல்லுவாங்க. அத தான் வந்து இங்க ரஞ்சிதாவும் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால என்ன பண்ணியிருந்தாங்க, அந்த விஜயோட ஷர்ட்ட எடுத்து அப்படியே மோந்து பார்த்து, அதையே வந்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்ட்டா மல்லி போயிருந்தாங்க. மல்லி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, இவங்கள்ட்ட இருந்து எப்படி நம்ம விஜய காப்பாத்துறது, நம்ம எப்படி இந்த ஒத்த மனுஷன நம்ம கண்கொத்தி பாம்பா காத்து, நம்ம பக்கம் வச்சுக்கிறது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில தான் மல்லி இருந்துகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அந்த ஷர்ட்ட தூக்கி மல்லிகிட்ட போடுதாங்க. மல்லி வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, "ச்சீ! இத நீ மோந்து பார்த்தத நான் வச்சுக்கிறதா?" அப்படின்னு சொல்லி தூக்கி எறிதாங்க. இதுக்கு வந்து பல அர்த்தம் இருக்கு அப்படிங்கிற மாரி தான் தெரியுது. ஏன்னா, இது வந்து விஜய்ங்கிறது எனக்கு மட்டும் தான் சொந்தம். நீ அதுக்காக எடுத்து அவர் ஷர்ட்டையோ, இல்ல அவரையோ நீ அணைச்சிருந்தா கூட, அது எனக்கு தேவையில்ல அப்படிங்கிற மாரி தான். அதனால எனக்கு விஜய். அப்ப நான் விஜய், எனக்கு தான் விஜய் அப்படின்னு இருக்கும்போது, நீ எப்படி இந்த மாரி ஒரு விஷயத்த பண்ணலாம் அப்படிங்கிறத மறைமுகமா வந்து மல்லி கேட்காம ரஞ்சிதாவுக்கு உணர்த்தாங்க. அதனால இப்ப ரஞ்சிதாவும் என்ன பண்ண போறாங்க? ஏன்னா, இப்போ ரஞ்சிதா முன்னாடி 2 விஷயம் இருக்கு. விஜய அடையணும்னா. 2 விஷயம்னா, ஒண்ணு ரேணுகா, இன்னொன்னு மல்லி. இவங்க 2 பேரையும் துரத்துனா மட்டும் தான் ரஞ்சிதாவால விஜய் பக்கம் போக முடியும். இதெல்லாம் சாத்தியமானா, சாத்தியம் இல்லாத ஒரு விஷயத்துக்கு தான் ரஞ்சிதா வந்து ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவங்க எப்படியாவது அவங்க ராஜிமா கூட சேர்ந்து சில விஷயங்கள, சதி வேலைகள தொடர்ந்து பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதுக்கு வந்து விஜய் துணை போப்போறது இல்ல. ஏன்னா, எந்த சூழ்நிலையிலயும் மல்லிய வந்து விஜய் விட்டுக் குடுக்கவே மாட்டாரு இனி அப்படிங்கிறது மட்டும் தெரிய வருது. அப்போ இதில வந்து இப்போ மல்லிக்கு இருக்க அடுத்த டாஸ்க் என்ன அப்படின்னா, இந்த சுடரா வந்திருக்கக்கூடிய ரேணுகா, அதாவது இப்போ ரேணுகா வேஷத்தில இருக்கக்கூடிய அந்த சுடர வந்து கண்டுபிடிக்கிறது தான் மெயின் டாஸ்க்கா இருக்க போகுது. இதுக்கு இடையில என்ன பிரச்சனை இனிமே நடக்கும் அப்படின்னா, இந்த ரகுவும், இந்த ராஜியும் சேர்ந்து தான் ஒரு பிளான போட்டிருக்காங்க. அதாவது விஜயோட அந்த வீட்ட வந்து தான் பக்கம் கொண்டு வந்துரணும் அப்படிங்கிறது, அதில தான் இப்போ காய் நகர்த்துறாங்க. அப்படி அந்த விஷயம் நடந்துருச்சு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், விஜய் வந்து நடுத்தெருவுக்கு வந்துருவாரு அப்படின்னு இந்த ராஜி நினைக்கிறாங்க. அப்ப இத வந்து ரகுவோட சேர்ந்து பிளான் பண்ணுதாங்க. அப்படி பிளான் பண்ணும்போது தான் சில கண்டிஷன்ஸ், அதாவது ஒரு கட்டத்தில வந்து அந்த வீடு தனக்கு வந்துரும் அப்படிங்கிற நம்பிக்கையில ராஜி இருப்பாங்க. அப்போ ஒரு கட்டத்தில விஜய் நடுத்தெருவுக்கு போற மாரியான காட்சிகள கொண்டு வருவாங்களோ அப்படிங்கிற மாரி எண்ண தோணுது. ஆனா அது கொஞ்சம் ஸ்லோவா போனா கூட அடுத்ததா வேகமா பரபரப்பா இருக்கக்கூடியது இந்த சுடர் விஷயம் தான். ஏன்னா சுடர் வந்து அடுத்தடுத்த மூவ பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. எப்படி அப்படின்னா, அதாவது மல்லிய துரத்துறதுல அவங்க குறியா இருக்கிறாங்க. அப்போ மல்லிய எப்படி துரத்த முடியும்? மல்லிய துரத்தணும் அப்படின்னா, விஜய் மனசுல இருந்து அகற்றணும். இல்ல அப்படின்னா, வெண்பா கிட்ட மல்லி வந்து ரொம்ப நெருக்கமா இருக்கிறாங்க. வெண்பா மல்லிக்குள்ள அந்த உறவு, அந்த பாண்டிங்க வந்து பிரிச்சா மட்டும் தான் மல்லிய இந்த வீட்ல இருந்து துரத்த முடியும். அப்போ அதில தான் வேலைய வந்து காட்டுவாங்க. ஏன்னா ரேணுகா வந்து ஒரு சில விஷயங்கள கையில எடுத்து பார்த்தாங்க. இந்த நகை விஷயமா இருக்கட்டும், அந்த மாரியான விஷயங்கள கையில எடுக்குறாங்க. ஏன்னா மல்லிகிட்ட அந்த நகைய எடுத்து குடுத்தாச்சுன்னா, மல்லி மேல ஒரு திருட்டு பட்டத்த கூட கட்டி போலீஸ்ல உள்ள தூக்கி வச்சிரலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அதில வந்து மல்லி கொஞ்சம் கூட பிடி குடுக்கல. மல்லி ரொம்ப சாமர்த்தியமா, எனக்கு இந்த நகை மேலலாம் ஆசை இல்ல. எனக்கு என் புருஷன் மேல தான் ஆசை அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. அப்போ மல்லி வந்து விஜய்க்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க, சின்ராஸ் அப்படின்னு. அப்போ இது எதுக்காக சொல்றாங்கன்னா, இந்த ரேணுகாவ கடுப்பேத்தக்கூடிய வகையில தான் மல்லி செயல்படுதாங்க. அப்போ நேரடியா வந்து விஜய் என்னோட புருஷன் அப்படின்னு சொல்லாம, சின்ராஸ் அப்படிங்கிற பேர தான் யூஸ் பண்றாங்க. ஏன்னா கதிரேசன் வந்து சொல்லியிருப்பாரு, "உனக்கும் விஜய்க்கும் கல்யாணம் ஆன விஷயத்த வந்து சொல்ல வேண்டாம் ரேணுகாட்ட கொஞ்ச நாளைக்கு" அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாங்க. அதனால தான் வந்து மல்லி கொஞ்சம் அந்த கல்யாணங்கிற விஷயத்த வந்து என்னோட புருஷன் தான் விஜய் அப்படிங்கிற விஷயத்தையும் நேரடியா ரேணுகாட்ட சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற மாரியும் தெரியுது. அப்படி சொல்லாம இருக்க வரைக்கும் மல்லிக்கு அது ஆபத்து. ஏன்னா எந்த சூழ்நிலையிலயும்
விஜயும் அதை சொல்லிட்டாங்கன்னா நல்லது. அது ரேணுகாவுக்கு தெரியத்தான் செய்யும். இருந்தாலும் இப்போதைக்கு அதை தெரியாத மாதிரி ரேணுகாவும் காட்டிக்கிட்டு இருக்காங்க, சொல்லாத மாதிரி மல்லியும் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆக 2 பேரும் பயங்கரமாக நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதில் யாரோட கை ஓங்க போகுது அப்படிங்கிறது தான் பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. எப்படியா இருந்தாலும் விஜய் வந்து மல்லிக்கு மல்லி கொடுக்குறதும், அதே நேரத்தில் ரேணுகாவுக்கு அல்வா கொடுத்துட்டாருன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுதான் எதிர்பார்த்துட்ருக்கோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.